அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கியமாக பார்க்கக்கூடியது உஷ்ட்ராசனமும் அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து இன்னொரு ஆசனமும் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். இதுவும் உடம்பு நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆசனா சில பேருக்கு கடினமாக இருக்கலாம். அதனால முன்னாடி நிறைய ஸ்ட்ரெச்சஸ் ஆசனாஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சஸ் போசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல எப்படி பண்ணுறோன்னா தண்டாசனால உட்காந்துக்கலாம். நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியில விடலாம். இப்போ வஜ்ராசனம் வந்துடணும். இது வஜ்ராசனா. ரெண்டு காலுமே முன்னாடி நீஸ் முன்னாடி சேர்ந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஹீல்ஸும் சேர்ந்து வச்சுட்டு அது மேல உட்கார்றது வஜ்ராசனா. இப்போ இதுல நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு முட்டியுமே தள்ளி வைக்க போறோம். ரெண்டு ஹீல்ஸுமே தள்ளி வச்சுட்டு கீழே உட்கார்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதாவது சின்ன பசங்களாம் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப குழந்தையெல்லாம் இருக்காங்க பாருங்க, 2-3 வயசுலலாம் இருக்கும் போதே அவங்க அந்த மாதிரிலாம் உட்காருவாங்க. அது எம் போஸ் மாதிரி இப்படி இருக்கும். இல்லை இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம டபிள்யூ போஸ் மாதிரி இருக்கும், ஆல்பபெட்ல அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வயசுல கொஞ்சம் பண்றது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த நீ ரொம்ப இதாகும். இந்த சைட்லயும் இந்த சைட்லயுமே நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதனால இது பண்றதுக்கு முன்னாடி வேற சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாம். இப்போ முட்டியை அப்படியே விரிக்கிறோம். மேட்டோட இந்த வைடு அளவுக்கு முட்டியை விரிக்கிறோம். அதே மாதிரி காலையும் நல்லா இப்படி விரிச்சிட்டு இப்படி கீழே நம்ம உட்காடுறோம் வச்சுட்டு இப்போ இந்த இதுலயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். முதுகு தண்டு நல்லா நேராக வச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். வஜ்ராசனா போட தான் இந்த ஆசனம் வரும். இதுக்கு பேர் வீராசனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலையுமே உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ அது வலி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம பண்ண சரியாயிடும். இப்போ இதுல இருந்து அப்படியே நம்ம உஷ்ட்ராசனா போக போறோம். அதாவது கையை இந்த குதிக்காலில் வச்சுட்டு அப்படியே எழுந்து உஷ்ட்ராசனம் செய்யறோம். இப்படி பிடிச்சிட்டு எழுந்துட்டு அப்படியே இப்படி உஷ்ட்ராசனம். உடம்பு நல்லா முன்னோக்கி இப்படி வரும். மறுபடியும் அப்படியே உட்கார்ந்து இன்னொரு 2 முறை செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து செய்யலாம். இப்போ இதுலயே அடுத்த ஒரு வேரியேஷன் பார்த்தோம்னா நம்ம வீர ஆசனாலேயே முன்னோக்கி நம்ம பண்ண போறோம். கைகள் நல்லா மேல தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி வருவோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுல இருந்து மறுபடியும் வரத்துக்கு வஜ்ராசனம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி நீங்க கால் நீட்டணும். அப்படியே கால் நீட்டினீங்கன்னா இங்க இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். வஜ்ராசனம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலா நீட்டிட்டு தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது இந்த மாதிரி உடனே நம்ம காலை ஆட்டி விடணும். அப்பதான் இந்த இடமும் சரி இந்த இடமும் சரி உடனே ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெச் ஆசனா கொஞ்சம் இன்டர்மினேட் மாதிரி தான் வரும். ஸோ அதனால பார்த்து பண்ணுங்க. ஏற்கனவே முட்டி வலி இருக்கிறவங்க, அப்புறமேட்டு என்னால் வஜ்ராசனம் போட முடியாதவங்க, அதுக்கப்புறமேட்டு உஷ்ட்ராசனம் இருக்கிறவங்க, ரொம்ப பேக் பெயின் இருக்குவாங்க. உஷ்ட்ராசனம்லாம் ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சுன்னா அவங்க செய்ய வேண்டாம். அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இது செட் ஆகும். அது எப்படி பார்த்துட்டு நீங்க வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.